அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லந்தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனைதினமும் உங்களுக்கு ஜாதகங்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றும் எங்களது ஜாதகம் ஆத்தூர் அலுவலகத்திலிருந்து நாங்கள் ஒளிபரப்ப இருக்கிறோம். எங்கள் அலுவலக மேலாளர் திருமதி தமிழரசி அவர்கள் ஜாதகங்களை வாசிப்பார்கள். அடுத்து நம்ம யூடியூப் சேனல் மணிமேகலை அவர்கள் வந்து ஜாதகங்களை அறிமுகம் செய்வார்கள். இதெல்லாம் எங்கள் அலுவலகத்தை நீங்க பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று மட்டும் எங்கள் ஆத்தூர் அலுவலகத்திலிருந்து இந்த ஒளிபரப்பை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எங்களுடைய ஆத்தூர் அலுவலகம். இதுதான் மெயின் அலுவலகம். எங்களது சென்னையிலே மலையில் இருக்குது எக்மோர்லே, அதுவும் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியாச்சு. இன்று உங்களுக்கான இந்த வரன்களை காட்டுவதற்காகத்தான் இன்று நாங்கள் எங்கள் அலுவலகத்திலிருந்தே இந்த ஜாதகங்களை அறிமுகப்படுத்துகிறோம். இந்த ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக திருமதி தமிழரசி அவர்கள், இந்த அலுவலகத்தின் மேலாளர் அவர்கள் முதலில் உங்களுக்கு ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவார்கள். அறிமுகப்படுத்துமா? நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் அடுத்த வரன் பெயர் கார்த்திக். துருவ வேளாளர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. சுத்த ஜாதகம், மேசராசி, பரணி நட்சத்திரம், மீன லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிடெக் இசிஇ முடிச்சிருக்காங்க. உயரம் 172 சென்டிமீட்டர். 22/11/1988 பிறந்திருக்காங்க. எம்ஐ டேட்டா அனலிஸ்டா ஒர்க் பண்றாங்க. மாசம் 70,000 ரூபாய் சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது தியாக துருவம். சொந்த ஊரும் அதுதான். அப்பா திரு ரங்கராசு லேட்டு பிடபிள்யூடி என்ஜினியரா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அம்மா திருமதி கண்மணி இல்லத்தரசியா இருக்கிறாங்க. படித்த உள்நாடு அல்லது வெளிநாட்டு வரன் சமாதானம் தெரிவிச்சிருக்காங்க. கூட பிறந்தது தங்கை மட்டும் ஒண்ணு. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொந்தமா 2 வீடு, 3 கடை எல்லாம் இருக்கு. கார்த்திக் விருப்பப்படுற வரன் அவருக்கு கிடைத்திட எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதக பேர் கார்த்திக். சுத்த ஜாதகம், துருவ வேளாளர், தியாக துர்கம், அருமையான ஜாதகர். மாசம் ஒரு 70,000 சம்பளம் இருக்கிறாரு. இவருக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இவர் பிறக்கும் போதே சுக்கர திசை 11 வருஷம் 3 மாசம் 16 நாள், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு அரவிந்த் குமார், சோழிய வெள்ளாளர், ராகுகேது ஜாதகம், புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, சிம்ம லக்னம். பிஇ படிச்சிருக்காரு. உயரம் 5.6, 27/6/1987 பிறந்திருக்காரு. 10:17 AM ஆவணி மாசம். இவர் மாசம் 70,000 சம்பாதிக்கிறாரு. சொந்த ஊர் சென்னையில் இருக்கார் ஜாதகர். சொந்த ஊர் திருச்சி. அப்பா பேர் தியாகராஜன், பிகாம் விவசாயம். அம்மா பேர் கலைவாணி, பிஎஸ்சி. இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாகான வரன். பிறப்பு வரிசை 1. கூட பிறந்தவங்க ஒருத்தர், மொத்தம் 2 பேர், தம்பி ஒருத்தர். சொந்த வீடு, விவசாய நிலங்கள் மற்றும் பிளாட்டுகள் உள்ளன. இவர் பிறக்கும் போதே குருமகா திசை 13 வருஷம் 8 மாசம் 7 நாள் இருக்கு. சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
சாட்சி கல்யாணமாலையின் அடுத்த வரன் பெயர் எம் விக்னேஷ். 12 செவ்வாய் ஜாதகம். அகமுடையர் வகுப்பைச் சேர்ந்தவர். மிருக சீரிசன் நட்சத்திரம். மிதுன ராசி. சிம்ம லக்னம். பிஇ படிச்சிருக்காங்க. 178 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 10/2/1995 பிறந்திருக்காங்க. இவங்க பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐடி கம்பெனில. மாதம் 80,000க்கு மேல சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா கீழையூர், அதாவது திருக்கோவிலூர் பக்கத்துல. அப்பா பெயர் திரு பி மதியழகன். இவர் ஃபைனான்ஸ் பண்றாரு. அது இல்லாம ஃப்ளவர் மில் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அம்மா பெயர் திருமதி எம் ஜீவலதா. இவங்க இல்லத்தரசி. இவங்க கூட பிறந்தவங்க தங்கை மட்டும் இருந்தவங்க. சொந்த வீடு இருக்கு. நல்ல அழகான பையன். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் விக்னேஷ். அகமுடையர். 12 செவ்வாய் ஜாதகம். பிஇ படிச்சிருக்காரு. உயரம் 178 சென்டிமீட்டர். 10/2/1995 பிறந்திருக்காரு. வெள்ளிக்கிழமை ஐடி கம்பெனியில் வேலை செய்யாரு. பெங்களூர்ல. மாசம் 80,000 சம்பளம். சொந்த ஊர் கீழைப்புலியூர் திருக்கோவிலூர். அப்பா பேர் மதியழகன். ஃபைனான்ஸ் அண்ட் ஃப்ளவர் மில்லு. அம்மா பேர் திருமதி ஜீவலதா. இல்லத்தரசி. சொந்த வீடு மீதி நேரில் கொடுத்துருக்குறாங்க. அழகான பையன். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மலை அழகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் செங்குட்டுவன். அகமுடையார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. சுத்த ஜாதகம். தனுசு ராசி. மூல நட்சத்திரம். கடக லக்னத்துல பிறந்திருக்காங்க. MBA முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.8. மாநிலம் 20/10/1993 பிறந்திருக்காங்க. E2 ஓபன் பெங்களூர்ல HR ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாசம் பாத்தீங்கன்னா 75,000 சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது பெங்களூர். சொந்த ஊர் பாத்தீங்கன்னா சேலம் பக்கத்துல ஆத்தூர். அப்பா திரு ராஜசேகர். அம்மா திருமதி ரங்கநாயகி. இல்லத்தரசியா இருக்கிறாங்க. படித்த குடும்ப பாங்கான வரனா வேணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கூட பிறந்தது அக்கா 2 பேரு. ஒரு அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொந்தமா வீடு, விவசாய நிலம்லாம் இருக்கு. துடுவ வேளாளர், முதலியார், அகமுடையார், வேளாளர் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. செங்குட்டுவன் விருப்பப்படுற வரன் அவருக்கு கிடைத்திட எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் செங்குட்டுவன். அகமுடையர். மாசம் 75,000 சம்பளம் வாங்குறாரு. பெங்களூர்ல. சொந்த ஊர் ஆத்தூர். இவர் பிறக்கும் போது கேது மகா திசை 6 வருஷம் 9 மாசம் இருப்பு. சுக்கரன் திசை 20 வருஷம். சூரியன் திசை 6 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு புவனேஸ்வரி. ஆயிலி நட்சத்திரம். கடகராசி. தனுசு லக்னம். துருவ வேளாளர். ராகு கேது ஜாதகம். BCSE படிச்சிருக்கிறாங்க. உயரம் 150 சென்டிமீட்டர். 7/9/1999 பிறந்திருக்கிறாங்க. சொந்த ஊர் திருக்கோவிலூர். அப்பா பேர் கோவிந்தராஜன். ரியல் எஸ்டேட். திரு கவிதா இல்லத்தரசி. படித்து நல்ல வேலையில் உள்ளவர்னா கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1. கூட பிறந்தவர் மொத்தம் 2 பேர் தான். 2 தாங்க. சொந்த வீடு மற்றும் கடைகள் உள்ளன. எதிர்பார்ப்பு நல்ல வரனா வேணும் இருக்கிறாங்க. எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணியினால் உடன் பேசி முடிக்கலாம். இவர் பிறக்கும் போதே 14 வருஷம் 9 மாசம் 20 நாள் இருப்பு. புதன் திசை. கேது திசை 7 வருஷம். ராகு திசை 20 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
கல்யாணமாலையின் அடுத்த வரன் பெயர் ஜி விக்னேஷ் பாண்டியன். நாயக்கர் வகுப்பை சேர்ந்தவர். ராகு கேது ஜாதகம், சதயம் நட்சத்திரம், கும்பராசி, மேச லக்னம். பிஇ படிச்சிருக்காங்க. 21/11/1993 பிறந்திருக்காங்க. இவங்க சிங்கப்பூர்ல வெளிநாட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 25 லட்சத்துக்கு மேல சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா மதுரை. அப்பா பெயர் திரு எஸ் கோவிந்தராஜ், இவர் இறந்துட்டாரு. அம்மா பெயர் திருமதி ஜி கலாவதி. இவங்க ஒரே ஒரு பையன் தான், கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. சொந்த வீடு, விவசாய நிலம் இருக்கு. நல்ல அழகான பையன். இவங்க பிசி உட்பிரிவு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் விக்னேஷ். ராகு ஜாதகம், தொழில் நாயக்கர், பிஇ படிச்சிருக்காரு. உயரம் 5.8, வருஷத்துக்கு 25 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. சிங்கப்பூர்ல இருக்காரு. ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் மதுரை. அப்பா பேர் கோவிந்தராஜ் லேட்டு. எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் டாக்டர் திவ்யலட்சுமி. முதலியார் வகுப்பை சேர்த்திருக்காங்க. சுத்த ஜாதகம், MBBS முடிச்சிருக்காங்க. துலாம் ராசி, விசாக நட்சத்திரம், மேச லக்னத்துல பிறந்திருக்காங்க. உயரம் 5.7, நல்ல சிகப்பு நிறம். 29/9/1992 பிறந்திருக்காங்க. பிரைவேட்ல கிளினிக் வச்சிருக்காங்க. டாக்டரா இருக்காங்க. மாசம் பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய் வரையும் வருமானம் வருது. சொந்த ஊர் ஊத்தங்கரை. இப்ப இருக்கிறது அங்கதான். அப்பா திரு பழனிசாமி விசையா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அம்மா திருமதி பொன்மொழி இல்லத்தரசியா இருக்கிறாங்க. டாக்டர் வேலையில் உள்ள நல்ல குடும்ப பாங்கான வரன் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க கூட பிறந்தது தங்கை மட்டும் ஒண்ணு. சொந்தமா வீடு மற்றும் நிலம் இருக்கு. குழுவ வேளாளர், முதலியார், அகமுடையார், வேளாளர் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. திவ்யலட்சுமி விருப்பப்படுற வரன் அவருக்கு கிடைத்திட எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த ஜாதக பெயர் திவ்யலட்சுமி. முதலியார், அகமுடையார், சுத்த ஜாதகம், MBBS படிச்சிருக்கிறாங்க. விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, மேச லக்னம். உயரம் 5.7, 29/9/1992 பிறந்திருக்கிறாங்க. எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகத்தை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் அது முன்னால வச்சு முடிக்கிடு. இது முன்னால திருப்பிடு சேர்த்து முன்னால இப்படி என்ன விட்டு தட்டுப்படு. எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகத்தை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். செயல் செய்ய கேட்டுக்கொண்டு திருமணம் செய்ய விரும்புவோர் விட்டு கொடுங்கள், கெட்டு போக மாட்டீர்கள். டாக்டருக்கு டாக்டர், இன்ஜினியருக்கு இன்ஜினியர் பார்க்கறது கொஞ்சம் விட்டு இடைவெளி விட்டு கொண்டீங்கன்னா சீக்கிரம் அனைவருக்கும் திருமணம் நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு இதுவரை எங்கள் அலுவலகத்தை பார்த்தும் எங்கள் ஜாதகங்களை நாங்கள் அறிமுகம் செய்ததை பார்த்த அனைவருக்கும் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மூலமாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். நன்றி, நன்றி, நன்றி.